வாழ்க வளமுடன். நான் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து நான் ராகி கூழும் அரிசி கூழும் செய்து வழிபட போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பாருங்கள். நான் ஒரு 2 கப்பு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். இது கொதிக்கட்டும். கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். தண்ணியாக கலக்கிக்கணும். மாவு கலக்கிறதுக்கு ஒரு கப்போ 1.5 கப்போ விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் அந்த கூழ் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இதை விட்டுட்டு இப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த கலர் கொஞ்சம் மாறி வந்துட்டு பாருங்க. இப்போ நல்ல ராகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு வேறு கிண்ணத்தில் மாற்றி நல்லா ஆற வைக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு கூழுக்கு தேவையான அளவு நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரையட்டும். வீட்டு பக்கத்தில் ஒரு துர்க்கையம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் இந்த ஆடி மாதம் வந்தாலே அங்கே ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் போய் அம்மனுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொழுக்கட்டை, இந்த கூழ், மஞ்சச்சோறு எல்லாம் வச்சு வழிபட்டு அங்கே எல்லாருமா பிரசாதமாகட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு வருவோம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம வடிகட்டிடலாம். கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம். துருவின தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இதே நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். தேவையான கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல வெள்ளைப்பாவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்ல பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிற அரிசி மாவு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த கூழ் பதத்துக்கு வரணும். நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் கூழ் வந்து இப்படி குடிக்கிற பதத்தில் இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு நேரம் ஆக ஆக நல்லா இறுகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி 2யும் போட போகிறேன். இப்போ அரிசி கூழும் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு நைவேத்தியம் வைக்க போகிறேன். ராகி கூழ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு மோர் விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ராகி கூழும் தயாராகிருச்சு. இப்போ நான் கூழ் விடுறதுக்கு மண் கோலை வச்சுருக்கேன். நம்ம அதில் கூழை விட்டுடலாம். நான் இதை வந்து அரிசி கூழ், ராகி கூழ். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். நம்ம ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அதிகாலையில் எழுந்து குளித்து நல்ல தூய உடை உணைச்சி சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு இதை மாதிரி கூழ் செய்து நம்ம பூவால் அம்மனை அலங்காரம் பண்ணி வழிபட்டால்
சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு நமக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை வீட்டில் ஒரு ஐஸ்வர்யமாட்டு இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து இதை மாதிரி அம்மனை வழிபடுங்க.